குதிரை கேரளா குதிரையா? ஆமாம், சிமுண்டு மூட அல்லதாடா. இவ குண்டி வெறுத்தவனே. பார்த்தாலும் பார்த்துருக்கேன் நான், நாடகத்துல எத்தனை டான்ஸா பார்த்துருக்கேன். உன்னை போல சிமுண்டு மூட பெருத்தவளை நான் ஒரு நாளும் பார்த்ததில்லை. சீமா ஜமத்தி ராஜாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி. கிறுக்கு முண்டை என்னைய பார்த்து ஆடு. முகரைய பாரு நல்லா. உடனே பார்த்தானே ஆடுனே, நீ பண்றதானே ஆடுனே, அப்புறம் அவங்கள பார்த்து ஆடுனானே. முகரைய பாருன்னு சொன்னேன். ஏன் முகரைக்கு உங்களை பார்த்தால? ஐயா சூப்பரா இருக்கீங்க. முண்டை எத்து பல்லு முண்டை. முகரைய பாரு நல்லா. டான்ஸை கூட்டு வச்சுன்னா கிடமாட்டை கொண்டு வந்துருக்காங்க. யார சொல்ற? ஆனா கால எடுத்து வச்ச நீ உண்மையிலே பத்தினிடி. பத்தினி நான் படியே தாண்ட மாட்டேன். நீ கால எடுத்து வச்சு கூட்டம் மயிரை புடிங்கிட்டு போயிருச்சு. பூரா அவன் கப்பலிங்க பார்த்து அரண்ட. ஏய் பூரா ராசி அப்படி. என் தம்பி எங்க அன்னைங்கள கால உள்ள குத்தமா கட்டி காத்து வச்சிருந்தேன். இவ காலை தூக்குனா கருங்குளத்து முனி அடிச்சிருச்சு. நான் இன்னும் தூக்கவே இல்லை மாமா. நான் இன்னும் தூக்கவே இல்லை. என்ன என்னடா சொன்னேன்? மாமான்னு சொன்னீங்கன்னா மாடு சென்னைக்கு அலையுது. நீ தானே சொன்ன மாமா. இல்ல குடும்பத்துல பிரச்சனைக்கு அலையுதுன்றேன். அப்படி சொல். இப்ப எது கொண்டுற முண்டை? முகரைய பாருங்களா. இப்ப எது கொண்டுற? ஆம்பளை. இப்ப நான் என்ன சொன்ன கொண்டுற? நீ செய்யறத நான் செய்யறேன். நீ திமிரு கொண்ட முண்டை. அப்படியே சென்னை மாதிரி நிக்கிற. வெக்கம்னா என்ன? எந்த கடையில விற்குதுன்னு கேட்பேன் நான். சுளியம்புள்ள கடையில விற்குது. என்ன கடையில? சுளியம்புள்ளை. சுளியம்புள்ளையா? திருச்சூர்ல இருக்கு அந்த. தெளிவா சொல்லு. என்ன உன்னைய பேசுறதுக்கு இன்னைக்கு மனசு வரல. ஏன் இந்த தண்டி வச்சிருந்தேன். என்னது? என்னது இந்த தண்டில இருக்கு? எனக்கே பிரஷர் மாத்திரை. சிமெண்ட் மூடையா? வீட்டுக்கு வர 2 லோடு ஏத்தி தர்றேன். எனக்கே படவன்னு வருதுன்னா மிருதங்காரனுக்கு நல்லா தெரியும். என்னன்னு? என் தம்பி மருது இதை பார்த்துக்கிட்டே அடிப்பேன். கிண்டா 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 கிண்டா. எப்படித்தானோ? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலாம். என்ன பண்ண போற? ஒரு தடவை ஒத்திய பார்க்கலாம். அழகு மசுரா இருக்கும். அப்படியே ஒத்திய பார்த்தாக்க மசுரா இருக்குமா? சீ, மசுரா இருந்தா கிரீம் போட்டுக்கிடுவோம். அவங்க பாரு தேண்டாட்டு கொலையை கலைக்கிற மாதிரி பந்தத்தை ஏந்திரம்ன்றேன். அதுக்கு தான் நான் சொன்னேன். நான் தம்பி சேர்ந்து கப்பலிங் வந்து போகும். சேர்ந்து உங்களுக்கு தானே வந்து போகும். அத சொல்லு. என்னை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் தெரியலையா? நீ கூட காரனுக்கே பயப்படாது. நான் சும்மா இது வந்து எந்தையா தம்பி நான் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நானாவது கெண்டப்புடி தூண்டி முள் வச்சிருக்கேன். ஆல்ரவுண்டுக்காரே கட்லா, மிருதங்காரே விளாங்கு முள்ளு, பெட்டிக்காரே வந்து திருக்க. யாரு இவன் ஐர. உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அப்ப நீங்க பொலனீல மச்சான். என்னங்க யாரோ குத்துனது கீழே விழுந்திருக்கு. யாரு குத்துனது? உன் பேர் என்ன? பேரு என் பேரு. உண்மையான பேரு? உண்மையான பேரா? இப்ப நான் பொய்யாவா பேர் வச்சுட்டு வந்திருக்கேன். பேரை சொல்லுத்தா. காஞ்சனா. எவ்வளவு நாள காஞ்சி கிடக்கு? அதுவும் தான் 3 வருஷமா காஞ்சி தான் கிடக்கு. அப்ப லேசா நாங்க மினரல் வாட்டர் விடவா? இல்ல வேணாம். அப்ப கம்மா தண்ணி அடிச்சுக்கிறேன். அப்படியே கிளுகிளுன்னு கம்மா தண்ணி இறக்கிறதா. நாங்க உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல நான் குடியேறலாம்னு இருக்கேன். நான் வீடே அடிச்சிட்டு ஊரை காலி பண்ணி போயிருவேன். நீ எவன்ட்டு ஏறலாம்னு இருக்க? இல்ல எவன் கூட பஸ் ஏறலாம்னு இருக்க? என் மயம் பாக்குறேன். எங்க அப்பா இன்னைக்கு இப்படிலாம் பேசுவாரான்னு. என்ன இது சும்மா சிரிக்க வைக்கிறக்கா? உசுருள்ள வர உன்னைய நான் எதுவுமே செய்ய மாட்டேன். அப்புறம் என்ன மசருக்கு அப்ப கூப்பிட்ட? நீ 3 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் சிட்ட கொடுத்துருக்காரு. என்னன்னு? அந்த இல்லற வாழ்க்கையில நீ ஈடுபட தகுதி இல்லாத. ஐயோ, அப்புறம் எதுக்கு ஏன் கையெல்லாம் பிடிச்ச தேவையில்லாம? ஆனா அது முடியாட்டாலும் உன்னை வாய வச்சாது உன்னை பொழைச்சு ஊரா பஸ் ஸ்டாண்ட்ல பாடி பேசி ஆடி ஆத்தின்னு கத்துற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. நீ வாயில புள்ள பொழைச்சுக்கோன்னு சொன்னேன். ஆனா வேணும்னா அந்த 4 பேர் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க. எதுக்கு? அவங்க இதே ரீப்பர் அடிக்கிறவங்க. கவலைப்படாத, ரெடியா வச்சிருப்பேன் நானும். ஆனா ரீப்பர் அடிக்கணும்னு வருவாங்க. அவங்க ஆணி பாரே வளைஞ்சிரும். ஆனா என் தம்பி பழனிச்சித்து மையம் எந்த வாகனம் ஒத்துக்கிற வாரு.
இந்த மாதிரி அரைஞ்சிருமுண்டு. இந்த மாதிரி பூதி வாடமா ஆச்சா நல்லா கனியுவேன். ஆ? இல்லைன்னா ஆனா ஏத்தா உனக்கு பெயிண்ட் வாங்க மாதம் 2 லட்சம் வேணும் போலையாடி. நான் உனக்கு பெரியப்பா மையம் வேணும். பெரியப்பாவா? உனக்கு பவுடர் வாங்கி கொடுத்து நான் கடன்காரன் ஆயிடுவேன். ஏய் உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு ஒரு கைதட்டலாம் 2 பேர்த்துக்கும். வயிற்று பொழப்புக்காக நாங்கள் ஆம்பளை உட்காந்துருக்காங்கன்னு சிரிக்க வைக்கிறேன். ஆனால் நீ உன் குடும்ப பொழப்புக்காக இந்த நாடக கலைகளே சம்பாதிக்கிற காசை வச்சு உன் வயிற்று பொழப்பை காப்பாற்றுறவார். ஆம்பளை விட எல்லா கலைகளையும் துறையில் உள்ள பெண்களே சிறந்தவர்கள். வாழ்த்துக்கள். நாங்கள் ஆண்பளை எப்படி வேணால் போயிடுவோம். நாங்கள் அண்ணன் தம்பி, நாங்கள் அடிச்சுக்கிறோம் கூடிக்கிறோம். சரி. ஆனால் உங்களை மாதிரி பொம்பளையே ஓசுக்கு சண்டை ஓட்டதை நான் பார்க்கவே. யார் ஓசுக்கு சண்டை ஓட்டுது? ஏய் நானும் ஓசுக்கு சண்டைலாம் போட மாட்டேன். அவன் போஸ்ட் மரத்துக்கு சண்டை ஓடுவியா? வணக்கமுங்க. எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. மைசூர்காரில் வணக்கமுங்க. ஆமா. இப்போ மை பாய் வர போறாங்க. யாரு? பப்புலு அண்ட் ஆனந்தராஜ். இட்ஸ் வெரி டேஞ்சர் மேன். ஆனா பப்புலு எப்படியும் ஜிமுண்ட முடிய பல்லு படாம கடிப்பேன். யாரு? பல்ல புடிஞ்சு போடுவே தெரிஞ்சுக்க. திரும்பத்தா அங்க பாருங்க. நம்ம குலசாமி கல்லு இல்லையா? எப்படி தானோ குலசாமிகளுக்கு குண்டில வச்சிருக்காங்க. ராத்திரிக்கு எங்க போன? எங்கேயுமே போகல. அப்படியே நீங்க வேணா வீட்டுக்கு போங்க. நேற்று ராத்திரிக்கு எங்கே போனே கேட்டே அது பாட்டு நினைச்சு அடிக்கிறாங்க. அண்ணா சூப்பரா நீங்க பொழைச்சிக்கிறீடா. நேற்று எங்கே போன? நேற்று நீனு எங்கே போன? எங்கே போன? கொஞ்ச நேரம் என்ன பாரு தங்கா. அவ அப்பத்தாவுக்கு கொடை உடைக்க வந்திருக்கான். பூச்சி பேத்தி கல்பனா தானே? அத்தா இது என்னத்தா இளங்கொடி செஞ்ச மாதிரி? ஏன் காஞ்சனா உனக்கு கூட இந்த மாதிரி பானை வீட்டில் இல்லை இல்லை ஏங்க? இது என்னங்க எறும்பு பீ உருண்டிய உருட்டின மாதிரி? இது என்ன மனுஷன்? ஐயா நீங்கள் ஆட்டிக்கிட்டே இருங்க, இந்த ஐயாட்ட கேட்டு வரேன். யார் நீங்கள்? ஏவுகணை விட வந்திருக்கேன். ஏவுகணை விடுவே போல ஒன்றுக்கு சரியா விடுங்க. இல்லை எந்தோட ஏவுகணை காரையும் எல்கேஜி பய மாதிரி வந்தேன். அதுக்குள்ளே இருக்குது ராக்கெட்டா? இல்ல அட்டைப்பட்டி. அட்டைப்பட்டி. சரி இன்னைக்கு மடுவை மூடிட்டு வந்துட்டியே. யூடியூப்பில் மடுவோட போட்டுட்டு 3 சேனல் அவிஞ்சு வச்சான். செக்ஸு கண்டென்ட்டும் கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் இப்போ பொத்திட்டே வர சொல்லியிருக்கேன் அவனை. என்ன முண்டா நரம்பு தலைச்சியா என்னன்னு தெரியல. அத்தா ஏய் ஏய் பிரேம மறைக்காத. சொல்லி கொடுத்து நான் நக்கிறது. ஏய் என்னத்தா அது? 1000 கண்ணு பானை எடுத்து வந்திருக்கேன். ஆயில் கண்ணா? 1000 கண்ணு பானை. அப்புறம் சொல்றியே எதுக்கு அடிக்க மாட்டேன்? எந்த ஊரில் 1000 கன்று பானை எப்படி இருந்துச்சு? ஏலே உள்ள ஒரு முட்டி கிடந்துச்சு. நான் அதை வேற மாதிரி தான் சொல்லி கொடுத்தேன். 1000 உலகத்திலே பொம்பளை மடுவை துண்டுக்கட்டை கட்டினது நீ. போய் ஆயிருந்துட்டு அப்பா பாக்கெட்டில் 20 ரூபா இருக்கு எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போங்க. அவன் உடம்புக்கெல்லாம் வெறும் டிப்பன் பாய் சமக்கிறதே கடிச்சு அத்தை திண்டியே தூக்கிட்டு வரையான் பாரு. இந்த 2வது கொண்டாரில் இருக்கான்னு. ஆமா அவர்தே உனக்கு புரிச்சேன். ஐயோ அவரா? ஃபர்ஸ்ட் நைட் இந்த ஜென்மத்தில் நடக்காது. அது தெரிஞ்சு ஏனுகள் கட்டில் ஏறவே முடியாது. ஒல்லி நாக்கு போடுதேன். தம்பி 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 இப்போ போக முடியாது. வார லீவ் இங்கிட்டு வாங்க. எப்படி தானோ பத்தியா எங்கே வர்றேன் பாரு. அவன் எதுக்கு வர்றேன்? 100 நாள் வேலை காசு அம்மாவுக்கு ஏறிச்சான். அவன் ஏடிஎம்ல எடுக்க வந்தேன். ஏடிஎம் ஆனால் கடை அடப்புன்னு தெரியல அவனுக்கு. தம்பி
தம்பி நீங்க பொம்பளையா ஆம்பளையா என்ன பிறவி இல்ல என்ன வேற ரகம்னே தெரியலையே. இல்ல கணேஷ் போயில எது பிளாக்ல ஓட்டுறியா என்னடா இது ட்ரெஸ் இடியப்பம் இடியப்பம் பருத்தி பால் கொலக்கட்ட புளியனும் சொல்லுங்க மருமகனே என் மருமகனே சொல்லுங்க மருமகனே இடியப்பம் வேணாமாமா எனக்கும் கொலக்கட்ட வேணாமாமா வேற என்ன வேணும்? கப்பைசும் போதும் மாமா உலகங்களுடைய கப்பைசு போதும் மாமா ஏக்கா விலைக்கு போறீங்க? அந்த மாமா ஒன்றும் செய்ய மாட்டார். அவர் ஊசியில டவர் பிரச்சனை இருக்கு. அது உனக்கு எப்படி தெரியும்? தங்கச்சி தங்கச்சி நோட்டீஸ நான் வீடு அடிக்குமாம்ல. முத வளரணும்னு குலசாமிக்கு நேர்த்திக்கடன் போடுங்க. அடிவாடி பட்டி பக்கத்துல செல்வகுளம் ஊரு இருக்கு. இந்த ஊருக்கு என்ன மைலேஜா அளக்க வந்தியா இல்லை கல்லு உண்ட வந்தியா? குட் குட் குட். அந்த உருண்ட மலை ஓரத்தில இந்த உருண்ட மலை ஓரத்தில அடுத்து அடிக்க மாட்டேன் ஒன் கொலை மம்பட்டி திஸ் பிரட்டி சங்கு இந்த லாங் டெத் இந்த நீர்மாலை. அடி கொஞ்சம் கிளி போல இருக்கா இவ கொஞ்சம் கிளி போல இருக்கா இவ கொஞ்சம் கிளி. ஆனா அவன் என்னன்னா செஞ்சான்? வணக்கண்டா உள்ள பாலமேடு பப்புளு பேக் சாட்டுறா முக்குற மாதிரி குத்துறானா? அடி கொஞ்சம் வயசு குமரி புள்ளாடியே கொஞ்சம் கூட வெக்கமில்ல. கொஞ்சம் வயசு குமரி புள்ள கொஞ்சம் கூட வெக்கமில்ல. அத்தியா அவன் கப்பலிங்க கடிக்க பார்க்க கடிக்கூடாது லூசு. அது வந்து ஆயி. தம்பி எந்திரி தம்பி உன்னாலதான் மூச்சு விட முடியல முண்டை அப்புறம் எது குதிக்கிற? பப்புளுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. இத்தண்டி உடம்ப வச்சுக்கிட்டு உண்மையிலே குதிக்கும் போது நமக்கே இழப்பு வருது. ஆனால் இழப்பை பார்க்காமல் அவன் பொழப்பை பார்க்குறான். தம்பி ஒரு ஊமை போட ஒரு 1/2 கிலோ போடுங்க. பாத்தீங்க ஐயா நீர்மலடி ஈர முண்டை சிக்கு முடி அவுத்துட்டுமா மாமா? அதை மட்டும் அவர் இது என்ன ஊட்டம் இந்த மை செட்லாம் எரிச்சிருவாங்க, என்னையும் எரிச்சிருவாங்க மண்ணை விட்டு. இதுல எல்லாம் 70 பேர் ஏறி நிற்பேன். இந்த லைட்லாம் இருக்காது, இந்த மரம் இருக்காது, யார் வீடு இருக்காது, உலகமே வந்துடுவாங்க இங்கே. பாயிர மாடு பக்கத்தில் போகிறவனை குத்தாதான். எவனாவது பயந்துக்கிட்டு பார்ப்பேன், அவனைத்தான் குத்துமா. அதே என் கதி. ரொம்ப வலிக்குதா? மெதுவா செய்யவா? ஏன் கதை எனக்கே ரிவல்ஸா? ஏன் முண்டை இவ்வளோ குத்து நீ உன் பேண்ட்டு கிழிஞ்சது தெரியுதா? புது பேண்ட்டை கிழிச்சு விட்டானே பிரயத்தினி குதிமே. ஆத்தா சீதா அடங்கோத்தா லூசு, அது தையல் பிரிஞ்ச இடம். வானத்துல நிக்கிது வார் 9 நவகிரகம், பூமியில எடுத்து வந்தேன் தலையில தான் கரகம். வானத்துல நிக்கிது வார் 9 நவகிரகம், ஊரு நல்ல வச்சு வரும் உத்தம வளைய சரகா. நல்லவங்க நடந்து எந்த வங்கே வார கரகம்.
பப்புலு அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. வாழ்த்துக்கள், ஹாப்பி பர்த்டே. ஏய் ஆண் குழந்தை பிறக்குதா? அவன் மூளையில விட்டுட்டு சாத்திர நின்று ஆம்பளை பிள்ளைன்ற ஏங்கா விளையிட்டு போயிருச்சா? சரி அப்ப பொம்பளை பிள்ளை வரக்கட்டும். ஏய் தம்பி நீங்க என்ன பிறக்கவே முடியாது, மடுவா மம்பட்டி எடுத்து வெட்டி போ. தீப்பிடிக்குது தீப்பிடிக்குது மொத்தம் கூடுடா, தூரெல்லாம் கடிக்கட்டும் கொஞ்சம் கடிடா. ஏன் இல்லாதவரே அவரே நல்லா ஆட்டுறாரு. நீங்க தான் வச்சிருக்கீங்களக்கா, நல்லா பண்ண வேண்டிய. அந்த ஒல்லி 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 வேணா நீ சம்பளம் தரேன், நீ வீட்டுக்கு மாதிரி மறந்து போனா கேட்க வேண்டியதானே. ஒல்லி ஒல்லின்றது ஏன்டி முட்டை வாத்தியாரே. அரி ஒல்லி 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 ஒழுங்கா ஆட்டுடி குள்ளி குள்ளி. ஆட்ட முடியாது. ஏன் நேற்று ஊட பெப்பிக்கால் டப்பா கீழே கொட்டிருச்சு. நேற்று பய பார்த்துக்கறான்றேன். பாத்துக்கறா அடிக்கூடாது அக்கா. பால் குடுங்கனே. தம்பி அது பால் கிடையாது, துண்டு. உங்க நடிப்புக்கு ஒரு அளவு மசுரலாம் போயிடுச்சு. ஆனமல்ல ஒத்த கடை ஐயா விட்டு பொட்டி கடை அப்படி வேற ஆனது. அவன் என்னடா அவனா பள்ளிக்கூடத்தில் சோத்து பல்லு அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு ஓடிடுறேன். இது ரீசேஜ் பல்லு. ஆர்வத்தில் அடிக்கிறான், ஆனா சரியா அடிக்க மாட்டானா. ஏன்னா ஏய் அது போகக்கூடாது, அது வீட்டுப்பாட பல்லு. இப்போ என் தங்க ஆட போனேன், வாடா. காடமங்கலம் முருகனுக்கு பிடிச்ச ஆட்டம், அவனுக்கு அதை ஆட சொல்கிறேன். தம்பி காலை தூக்கிட்டு அந்த பிள்ளை மூஞ்சில் சிறுநீர் தெரியும். என்ன ஒண்ணு கடி சொல்றியா? நீ போடி மொட்டனாக்க முட்டை முகரே வணக்கம்டா, லகுடு பொம்பளோடா. இச்சு இச்சுன்னு கொடுக்குறா பிச்சு பிச்சுன்னு எடுக்கிறா. ஸ்டூடெண்ட் இந்த கப்ப கால் ஆட்டத்தை கவனிங்க. கால் போகும்போது டோல்கேட் கம்பி மாதிரி லென்த் வேணும். லென்த் ஓத மூமெண்ட் இது பேரு. ரெடி நீர்மலை. தம்பி அது பார்க்கக்கூடாது, புதிய. ஏய் அது புதிய டிவி, வயலும் வாழ்மோ. இது விஜய் டிவி. அப்படியா? அங்க சேனல் கலக்க போகுது யாரு? அங்க சேனல் தெரியல. இன்னைக்கு கேபிள் அறுத்து விட்டாங்க, புள்ளி அடிக்காங்க. போ உன் அறிவு மயிருக்கு இங்கே இருக்கக்கூடாது. அடி சேம் டியூ. எல்லாமே நான் சொல்லி கொடுக்காம தெரியுமா? அப்படி இல்ல வாத்தியாரே. காலை காணும் இல்லை, காலை தூக்குங்க ஐயா. அந்த பேண்ட்டை கழட்டுங்க, இடைஞ்சலா இருக்கும். அப்பத்தா அதை துவைச்சிட்டு வா. ஏன்னா டைட்டாக பிடிக்க முடியாது, அது வெதர் பெறலாம். எத்தனை நீ ஒத்து நீ கலட்டப்ப நீ கலட்டினேன்னு வை, இன்னும் 1 லட்சம் விழா கமிட்டியில் சேர்த்து வாங்கிடுவேன்.
தூக்கு. என்ன உருக உருக வந்துகிட்டே இருக்குது. அந்த பாம்பு சாகவே போகுது. ஐயா விழாக்கண்டு எங்கேயா இருக்கீங்க? இந்தாதான் இருக்கீங்களா? வீட்டில் பேண்ட் ஷர்ட்டெல்லாம் துவச்சாலாம் இருக்கு. துவச்சு நல்லா அயன் பண்ணி வச்சிருங்க. காலையில் எப்படியும் போலி டஜன் போகிற மணிக்கு இருக்கு. இந்த கூலி மணி அடிச்சே கொண்டு விடுவேன். ஆமாம், நானே வெதர் இதெல்லாம் தூக்க முடியாமல் இருக்கேன். நீ கோலத்துக்குன்னுக்கிட்டே இருக்கியாடா? காலு என்ன தாண்டா செய்ய சொல்ற? நீ கொடுக்குற 300 புளுத்திக்க வேணாம். அவன் ரோசை போட்டு டெல்லி பாராளுமன்றத்தில் வேலை கிடச்சிருக்கு. மாதம் 2.5 லட்சம் சம்பளம். முண்டேலா என்னை விட்டு அங்கிட்டு போனேன்னா உங்களை உளுந்த வடை தட்ட கூட எவனும் கூப்பிட மாட்டேன். அடியாத உள்ள படியாத வாத்தியார் சொன்னாருன்னா ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவாரு. உம்மால அவங்க அம்மா இங்கே இல்லை, எங்கள் அக்கா வீட்டில் படுத்துருக்கு. என்ன அவங்கள உம்மாலாம் சொல்கிறான்? உம்மாலாம் என்னைய உம்மாலாம் சொல்கிறான். உள்ளவா நீ அப்போ நிற்கல உடனே ஓத்தாலன்னு சொன்னான்டா. அதால காலையில் 2 பேத்துக்கு அடி காத்தால. ஏய் இந்த ஒரு தடவை நல்ல காலத்துக்கு தம்பி. அண்ணி அண்ணி நீங்க தூக்குங்க அண்ணி. அடி அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா, உன்னை தொட்டா மட்டும் பத்துக்கிறோமா. அது மாத்திரம் ஒத்துக்கிறோமா, உன்னை தொட்டா கூட ஒத்துக்கிறோமா. தூக்கிட்டேன். வாத்தியாரே கருக்கு புருக்குன்னு வாத்தியாரே, அதை கலட்டி வைக்க சொல்லுங்க வாத்தியாரே. குத்து இப்போ விநாயகர் கொலக்கட்டை திங்கும் காட்சியை பார்க்க போகிறோம். இப்போ நான் தான் போல் ஸ்டேஷனுக்கு போக போகிறேன். என்னை இவங்க நின்று கொலக்காட்சி எடுத்து விட்ருவாங்க. வாத்தியாரே கொலக்கட்டை கசக்குது வாத்தியாரே. அது வேப்பம் புத்துங்க, நீங்கள் கடிச்சது. இந்த ஸ்டெப்பு ரெடி பார்க்கணும். ஐயா மியூசிக் என்னன்னா அது கிடையாது. கிந்து கிந்தடா கிந்து கிந்தடா ஹேந்து கிந்தடா ஹேந்து கிந்தடா. மொஹரே பரல மண்டையை பிடிக்கிறப்பா, நான் பிடிக்கிறேன். மண்டே பிடிச்சாரா? அப்புறம் ஒன்னோடா முழுங்குங்க, காய்ச்சலுக்கு நல்லது. சுத்தடி முண்டை ஏப்பாங்கடா. உங்களுக்கு 2 சுத்தோட என்ன வண்டி பாஞ்சுக்கிடுச்சு. மெதுவாக சுத்துங்க பப்புளு, கை தட்டுங்க, அப்போ தான் சின்னவன் செய்வான். ஐயோ 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 உள்ள கருவாட்டு வாடை வருது. அது நம்ம சேல்ஸ் பண்ணி இருக்கு. அது என்னடா? இன்னொரு தடவை காமியா? ஏய் தம்பி பார்க்கல வேணே. ஆளு முக்காப்படி செய்துதான் இருக்கு. பாவாடிக்கல போறது காப்படி காபடியா? ஏய் பரவாயில்ல. அது பார்க்கக்கூடாது. ஏய் ஏன்
11 பேர் செத்துருக்காங்க. உன்னையெல்லாம் தூக்கி எரிக்க நேரம் காசு இல்லை போக மாட்டேன். உன் வயசுக்கு அதெல்லாம் பார்க்கக்கூடாது. நீயே உன் ஏதோ பார்க்க முடியல. ஏதோ ஏதோ தண்ணி குடிச்சா நீர் வடியுது, அது எங்கேருந்து வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல. நான் பார்க்கலாமா? நான் ஒரு தடவை. நீ பார்க்க முடியாது. ஏங்க? உங்களுக்கு மாறு கண்ணுங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஆமின்னு கூட சொல்லுவீங்க. டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டே பார்க்குறேன். உங்கள் லைட்டில் முதல்ல பேட்டரியை போடுங்க. இத்தனை நாள் எங்கிருந்த தோவான குடிச்சில வாடகை வீட்டில் இருந்துச்சா வீடு கட்டி தெரியா? சாங்க மிஸ்டர் குதிரவாள் முண்டை. அடியே அடியே ஆத்தா ஆத்தோரமா வாரியா வாசிங்கடா கோத்தா. நந்த நக்குன்னு நக்கு நக்குன்னு 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 நந்த நக்குன்னு நக்கு நக்குன்னு 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 நக்குன்னு. அம்மா ஊரில் கடா சண்டை வச்சிருக்கா, கடா முட்டை விடுறாரு. பிடிச்சு விடலான்னு பார்த்தா ஓசை கொடுக்க மாட்டேங்கிறான் குருமே. நீங்கள் புடிங்கிக்கிட்டு இருக்காதே ஆட ஓசை. போ லூசு. பொம்பளையா? அதே சப்பட்டா சப்பளம் செய்யலாம். அது இது குடம். என்ன அடியில் வா. ஆஹா. ஏன்னா 1 மணி 1:30 ஆச்சு. கருப்பு இறங்கக்கூடிய நேரம். யாரும் போயிடக்கூடாது ப்ரோ. கருப்புசாமி அருள் பெற்று நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கணும். உங்களுக்காக நான் எப்போயுமே வேண்டிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருக்கணுன்றதே ஒரு எண்ணமே. அதான் உண்மை. கருப்புசாமிக்கு தீப்பந்தம் ஏந்தி சேவலை கடித்து காய்ச்சி குடிப்பாங்க. அதுக்கப்புறம் கோடாங்கி வரும். அதுக்கு நல்ல நகைச்சுவையாக இருக்கும். போயிடாதீங்க ப்ரோ. இந்த நிற்கிற உறவுகளை பற்றி ஆள் இல்லை எங்கிட்ட வாங்க அன்னைங்களா அப்படின்னு நின்றுக்குங்க. ஏன்னா அதே சேஃப்டி. ஏன்னா கருப்புசாமி தீப்பந்தம் சுற்றும் போது தீ மேலே விடும். இப்போ நான் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிக்கிறேன் ப்ரோ. போக்கா போக்கா பயப்படாம போக்கா. வேலை பூரா நம்ம தாக்கா முடந்து தாக்க பாப்பாரு. மோந்துப்பா. மோந்து பாப்பாரு. மோந்து பார்த்தானா நக்கி பார்த்தானா செய்ய போறது நம்மதே. ஆமாம். ஆக்கரு நம்மதே. போற நம்மதே. இந்த குண்டு கூதிய பையனுக்கு இது எதுக்கு? ஏன்னா ஏன்டா ஓட்டுக்கிட்டு நம்ம ஐஜெட்டுக்கும் தண்டை கட்ட முடியுமாடா? ஏன்டா போறா போறா வெதறி பிடிக்குறா. ஐயா சாம்பிராணி கரண்டி எடுத்துக்கங்க. அது ஐயா எலி வெளியே ஓடிடும். எலி போக புடச்சிடுறேன். டேலே பாலினி மைனே ஆடா. எலு தம்பி சொந்த லவ். அதே வாழ்த்தி வர்றாரு. அவர் தானே அந்த ஏரியா கவுன்சிலர் மையன். என்ஜாய் என்றார். காஞ்சனா உன்னை போட்டு நோஞ்சுனா நானு. தம்பி ஆமா கண்ட. ஏய் அவர் செய்யற நேரம்டா இருடா. நாம அப்புறம் செய்வோம். சரி சரி உங்க டியூட்டி தொடரட்டும். காஞ்சனா நோஞ்சுனா அவர் கேஸ்டபுள். நாடகம் முடிச்சுட்டு எங்கேயோ அவ வீட்டுக்கு தான் போகும். நானும் கூட போவேன்ல. ஏன் ட்ரெஸ்ஸில் அவுத்து வைக்க. அவுத்து வைக்கவா? ஏய் மடிச்சு வைக்க. மடிச்சு வைக்க. அது தெரிஞ்ச டைலாக் பாவம். என்ன ஒன்று நான் இடுப்புள்ளையே ஏறுவேன். நான் உன்னோட 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 வசனம் தெரியாட்டா ஒரு ரவுண்டு சுற்ற சொல்லியிருக்கேன். போய் ஒன்றுக்கு இருந்துட்டு வா. உன் விரலுக்கு நான் தங்க மோதிரமாக இருப்பேன். வசனம் தெரியலையா? நான் உனக்கு வெள்ளி மோதிரமா இருப்பேன். நான் நெளிச்சிருவேன். நெளிச்சால் பிச்சை வெட்டி நெல் எடுப்பேன். அதை எடுக்கக்கூடாது. அது கெமிக்கல். உனக்காக நான் சட்டியாக பறக்கணும். நீ அம்மளமா கடை நான் பார்த்துக்கிறேன். ஏய் அம்மனமா கடை எங்க பாக்குற? பார்த்துட்டு அளவு எடுத்துட்டு வந்து எடுத்துறோம்ன்றார். ஆமாம் தம்பி
உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிருகிருன்னு விழுந்து 8 நாளைக்கு கோமால கிடப்பைய ப்ரோ. ஏன் ப்ரோ தவளை முண்டை, உன் பல்லுக்கு நான் ப்ரெஸ்ஸாக இருப்பேன். அந்த பல்லாவே நான் இருப்பேன். நான் வீசி கிடப்பேன். நான் குறுங்கி அழுக்கா இருப்பேன். அப்படியே பல்லு எது சொன்னாலும் எங்கள் ஐயா பாரதராஜா மாதிரி தான் அழுக்கும். அது இப்போ சொல்ல முடியாது பப்புலு, உனக்கு நான் மூக்கா இருப்பேன். அந்த மூக்குல இருக்க பீயா நான் இருப்பேன். நான் சிந்திருவேன். நான் வடிவன்ல அப்படியே கடந்துக்கிட்டு வடிவேன். வடிவன் நீ திங்கிற வடையா நான் இருப்பேன். நான் தின்னுபுட்டி குசா பண்ண இந்தா உளுந்த வடை வந்துட்டாங்க வாங்குறதுக்கு. இருப்பா கடை திறக்க 5 ஆள் ஆகும். நான் உனக்கு புருஷனா இருப்பேன். அந்த புருஷனாவே இருப்பேன். பிறக்கிற பிள்ளைக்கு அப்பனா நான் இருப்பேன். நான் மருந்தை கொடுத்து கலைச்சிருவேன். மறுபடியும் நான் சாப்பிட்டு போட்டு தயாரிச்சுக்கிருவேன். நீ சாப்பிட்டு போடும்போது நான் ஓசை பிடிச்சி இழுத்துக்கிருவேன். அதே சரியா இருக்கு. ஓசை பிடிச்சி விடணும்ல. தம்பி தம்பி அடிப்பேன் தானே ஓடுறிய. இப்போ விட்டுருவேன். காரில் போகும்போது உன்னை நினச்சி அறையுவேன். உன் இடுப்புக்கு நான் அருணாக்குடியா இருப்பேன். அந்த அருணா கூட நான் அத்து போட்டுருவேன். ஃப்ரீயா இருக்கணும்ல. அப்படின்னா அதெல்லாம் சாப்பிட்டு போட முடியும். சரி சரி இன்னும் சொல்ல மாட்டேன். காம உணர்வு. காலையில ஊசி போட்டு விடுங்க. நீங்கிட்டு வா. நீ குடிக்கிற பாலா இருப்பேன். அந்த பால்ல நான் பால் பிச்சு குடிப்பேன். அதனாலதான் 3 சேனல் வந்து அழிஞ்சு போய் தெருவில் தர்றாங்க. அதுக்குத்தான் உனக்கு துணி ஓட்டு விடுறேன். அதை நீ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வந்தது எங்களை செக்ஸ் விடியான்ட்டாங்க. என் கற்கண்டே, என் தேன் முட்டாயே, என் ஐஸே, என் புயிசே, என் பொறி உருண்டையே, என் சப்பக்கிழங்கே, என் பூரியே, என் குருமாவே, என் இட்லியே, என் சட்னியே, என் அடுப்பே, என் சிலிண்டரே, என் விறகே, என் நெருப்பே. எது சொன்னா சொல்லுவேன். சொல்லுவேன். என் வேப்ப மரமே, என் புளிய மரமே, என் வேப்பங்கொட்டையே, என் புளியம் கொட்டையே, என் புடலங்காவே, என் சொரக்காவே. அது சொரக்காய் கிடையாது, ஆ சின்ன பச்சை மிளகா. பச்சை மிளகானால வேலை செய்யும். சுருக்கனுக்கு அடிக்கணும். அப்படின்னா நல்லா இருக்கும். உன் உதட்டில் நான் 100 முத்தம் கொடுப்பேன். நான் எதுல குடிப்பேன் தெரியுமா? நான் எதுல குடிப்பேன் தெரியுமா? பொச்சுன்னு கொடுத்துட்டு வந்துடுவானா உன் காதில். அதில் கொடுத்தோம்னா கரண்ட் புல்லு கூட. உனக்காக தினசரி 100 தடவை நான் குனிஞ்சுக்கிடுவேன். நான் நிம்மதிக்கிட்ட சாப்பிட்டு அடிப்பேன். அப்போ நான் எந்திரிச்சுக்கிடுவேன். நான் மல்லாக்க படுக்க போட்டுக்கிடுவேன். வாழ்த்துக்களை எப்படியாவது பொழைச்சிக்கிறேன். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அண்ணி இங்கே வாங்க அண்ணி. சொல்லுங்க கொழுந்து. உனக்கு நான் உளுந்தா இருப்பேன். அந்த உளுந்த போட்டு ஆட்டுற உரலா நான் இருப்பேன். நான் கரண்டை கட்டாக்கிடுவேன். நீ கரண்டை கட்டாக்கினேன்னா நான் கல் உரலை ஓட்டுக்கிட்டு ஆட்டுவேன். பொம்பளைக்கு பொம்பளை செஞ்சது இன்னைக்கு தான் பார்க்குறேன். எப்படி தெரியுமா காதல்? நல்லா எக்கோ வச்சு இது வைங்க. கிராம்பு கிராம்பும் லேசாக கசகசாவும் 100 பூண்டு 50 சிமெண்ட். உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி. உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி. உயிர்
பிறக்கின்றதா மௌனம் வெளியேற துடிக்கின்றதா பெண்மை புதிதாக பிறக்கின்றதா உலகில் முதங்கள் சுரக்கின்றதா பாறை ஒன்றின் மேலே சில பூவாய் முளைத்தாயே உறவுக்கு உயிர் தந்தாயே நானே எனக்கு அடி நண்பன் இல்லையே உன்னால் ஒரு சொந்தம் வந்தது என்னை தானே நீ தஞ்சம் என்று நம்பி வந்தாயம்மானே உயிர் போவெடுத்து ஒரு மாலையிடு விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு என்னை தானே உலகம் எனக்கென்று விளங்காதது உறவே எனக்கென்று விளங்கானது அடடா முந்தானை சிறையானது இதுவே என் வாழ்வின் முறையானது முத்தம் கொடுத்தானே இது முத்தம் குளித்தானே உறவுக்கு உயர்த்தம் இப்பிறப்பில் என்ன பிழை செய்தேனோ எனது 2 மாணவர்கள் ஒரு பெண்ணை சாத்தி வைத்து என் முதுகிலே சாட் போட்டது உங்களை எரிக்க போறேன் மகனே உன்னைத்தானே நான் தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மனே உயிர் போவடத்து ஒரு மாலையிடு விலை நீர் தளித்து ஒரு கோலமிடு என்னை தானே இங்கே பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு மாப்பிள்ளை ஆனந்தராஜ் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாகவும் கிராமத்தார் சார்பாக பொன்னாடியை பற்றி கௌரவப்படுத்த கைதட்டு கொடுக்கல. உங்களுடைய கரகோஷங்கள் தான் நடிகரனுடைய ஊக்கம் மருந்து. இங்கே பப்புனாக நடித்து கொண்டிருக்கின்ற என்னுடைய செல்ல மாணவன் பாலமேடு மண்ணின் மைந்தன் பப்ளு அவர்களுக்கு பொன்னாடியை பற்றி எங்களுக்கெல்லாம் பொன்னாடியை ஓர்த்தி கௌரவப்படுத்திய வந்துட்டார்ல சாலமே பாப்பையா பட்டிமன்றத்தில் பேசினவர் அன்பு சார்ந்த மறக்க முடியாத நானே இன்னைக்கு தாண்டா வர்றேன் இந்த ஊருக்கு. மறக்க முடியாதுன்னா என்னமோ இங்கே 10 வருஷமாக வந்து நெல் வாங்கிட்டு போகிற மாதிரி தான் சொல்லுவார். இல்லை மக்கள் அன்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு, அதனால இனிமேலும் மறக்க முடியாது. அதுக்கு அப்படி சொல்லக்கூடாது. ஒரு நாள் வந்து இரவு நாடகம் நடித்தாலும் என் ஆயில் வர வரை உங்கள் அன்பை மறக்க முடியாத கிராமம் என்று சொல்ல வேண்டும். மை ஸ்டூடெண்ட், ஒரு நாள் பிழைப்பிற்காக வந்து இரவு நாடகம் நடித்து வீடு திரும்புவதற்கு முன்பே அதிகமான அன்பையும் பாசத்தையும் எங்களுக்கு வாரி 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 வழங்கி வாரி வாரி வருக தருவங்கள் அன்பு சார்ந்த சிமெண்ட் கம்பெனி கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை விழா கமிட்டியாளர்களுக்கும் எனது சார்பாகவும் எனது பாசத்துக்குரிய அன்பு மாமா இன்று எத்தனையோ பேர்த்தை உருவாக்கி விட்டுருக்கிறார். இன்றைக்கி உள்ள நிலைமையில் ஒரு ஆளுக்கு தெரிஞ்ச தொழிலை மற்ற ஆள் நம்ம பழகி விட்டோம்னா நம்மளோட பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ அப்படின்னு நினைக்கிற நிலைமை தான் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவங்க தான் நாங்கள். எங்களையும் ஒரு நடிகராக உருவாக்கி உலகமெங்கும் எதிர்கால வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பாசுக்குரிய அன்பு மாமா திரைப்பட நடிகரும் நாடக உலக சாம்பவானும் கள்ளிச்சேரியைச் சேர்ந்த MKR அவர்கள் சார்பாக சிறந்த முறையில் நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். ஹலோ செக் செக் ஹலோ எல்லாத்தையும் கேட்குதா? ஈரான், அமெரிக்கா மக்களை நினைக்காமல் மனச்சாட்சி இல்லாமல் குண்டுமலை பொழிந்தார்கள். ஆனால் இந்திய நம் உறவுகள் தொலைபேசியில் தொடர் கொண்டு
அமெரிக்கா அதிபர் தாத்தா ட்ரம்பு அவரிடம் போரை நிறுத்துங்கள், இரு நாட்டு மக்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல, எங்கள் இந்தியாவுக்கே பாதிப்பு என்று கூறினார்கள். உடனே எங்கள் தாத்தா ட்ரம்பு போரை நிறுத்தினார். அவருடைய சிலையை இந்த கிராமத்தில் நான் திறப்பதை நினைத்து பெருமிதம் கொள்கிறேன். ட்ரம்பு தாத்தாவுக்காக நம் இந்தியர்கள் சொன்னதற்காக அவர் போரை விட்டார். அவருக்காக நான் சிலை வைப்பதை பெருமை கொள்கிறேன். இந்த புண்ணிய பூமியில் ட்ரம்பு அவர்கள் சிலையை திறக்க போகிறேன். கைதட்டுங்க. ட்ரம்பு சின்ன வயசில் இப்படித்தான் இருப்பார். சின்ன வயசில் செஞ்ச சிலை திறந்தாச்சு, பேசலாம். அல்ல அடமா. ஹலோ ஹலோ, எனக்கு எனக்கு பொன்னாடை போத்தி அந்த அண்ணனுக்கு நன்றி. ஏலே லூசு பையனே, கிராமத்தார்கள்டா. ஏழை அந்த அண்ணன் தானடா வந்து பொத்துனாரு, எல்லா பேரும் வந்து என்ன பொத்தி விட்டாங்க. அவருக்கு மட்டும் தான்டா சொல்ல முடியும். பாத்தியா பார்க்கலடா குருட்டு கூதி. அருமையான குருட்டு கூதி என்று உச்சரித்து சொல்லக்கூடிய அந்த சிறுவனாக இருந்தாலும் அவனுடைய தமிழ் உச்சரிப்புகள் ஒரு எழுத்து கூட பிழை இல்லாமல் கூதி அப்படின்னு, அதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். நல்லா அர்த்தம் தந்தமாக பேசணும், அப்படித்தான் பேசணும். உன்னை வளர்த்து விட்டதுக்கு வாயில் வைக்கிறீங்க. வா, மன்னிச்சிருங்க வாத்தியாரே, இனிமேல் சொல்ல மாட்டேன். விலங்கா கூதி. சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் தத்துரமாக இங்கே தீப்பந்தம் ஏந்தி மக்களை காப்பதற்காக புறப்படுகிறான். அழகர் கோயில் 18ஆம் படியா பெரிய கருப்பு 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி 56 தேசத்திலையும் இருக்கக்கூடிய ஆலய கதவு வர திறந்திருக்கிறது. ஆனால் என் 18ஆம் படி பெரிய கருப்பு கதவு மட்டும் சாத்திருக்கிறது. சந்தரம் மரக்கதவு, சாஞ்சாடும் பொன் கதவு கருப்பு. மக்கள் எல்லாம் ஓடி ஆடி உழைத்து விட்டு மன நிம்மதி இல்லாமல் இங்கே காத்து கொண்டிருக்கிறது. மன நிம்மதியை கொடுத்து மக்களுக்கு நல் வாழ்க்கை அமைக்க புறப்படுகிறார் 18ஆம் படி பெரிய கருப்பு கருப்பு. கொல்லிமலையில் வீட்டில் இருக்கின்ற சின்ன கருப்பு புறப்பட்டு வாடு, வா மக்களை காப்பாற்ற ஓடோடி வா கருப்பு. உன் மகிமையும் உன் அருளையும் இந்த நாட்டு மக்கள் அனைவரும் பெற்று செல்ல வேண்டும். வருகிறான் கருப்பு கருப்பு, உடவாடா.